இன்றைக்கி எங்கள் வீட்டில் பீட்ரூட்டும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம். இதுக்கு 150 கிராம் கடலைப்பருப்பை நல்லா 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பீட்ரூட்டையும் அதே குக்கரில் சேர்த்துக்கிட்டு நல்லா 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பீட்ரூட்டை தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை 4-5 வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வந்தால் பிறகு நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா அடுப்பை ஏற்றி வச்சு சுருள பீட்ரூட்டை இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் பீட்ரூட் கூட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, பீட்ரூட் வேக வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க.